ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து எக்கனாமிக் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸோட உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் நான் வந்து வீடியோ கிளியர் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம 10K ரீச் பண்ண போகிறோம். உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் நம்ம வந்து போடுவோம். அங்கே திருத்துற ஸ்டாஃப் எந்த மாதிரி திருத்துறாங்க, எந்த மாதிரி பாஸ் வந்து போடுவாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டேயாக அப்டேட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். இன்னைக்கு வந்து 11th வந்து எக்கனாமிக் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஓவராலாக வந்து எல்லா பேரும் நல்லா பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா எல்லா பேரும் வந்து பேசிக்காக நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒன்வோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 ஒன்னோடு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓவராலாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக 16-17 ஒன்னோட கூடியும் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஃபுல் சிலபஸ் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா 20க்கு 20 கூடியும் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். உங்களுக்கு அந்த ஒன்னோட வந்து நான் கூடி சீக்கிரம் டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த ஆன்சர் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணி எவ்வளோ மார்க் வருது சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட மார்க் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் முக்கியமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அண்ட் ஒன்னோட பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் 2-3 மட்டும் வந்து இன்சைட் கேட்டிருப்பாங்க. மற்றபடி ஓவரால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் 30வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து கம்பல்சரியாக ட்விஸ்ட் அடித்த மாதிரி தான் இருந்திருக்கும். எனிவே நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. நீங்கள் அதனால நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் வந்து போட்டுருவாங்க. எல்லாமே நீங்கள் புக் பேக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். அப்புறம் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 40வது கொஸ்டின் நீங்கள் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதுவுமே கஷ்டமாக தான் வந்து கேட்டிருப்பாங்க, ட்விஸ்ட் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உரிய மார்க் வந்து போடுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அதுவுமே வந்து புக் பேக்கும் கேட்டிருந்தாங்க, புக் இன்சைடும் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டோட்டலாக எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். எல்லாமே வந்து ஆர்ட் சாய்ஸோட தான் இருந்திருக்கும். நீங்கள் 5 மார்க்குமே வந்து பேசிக்காக நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் புக் பேக் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து கொஞ்சம் தான் சிலபஸ் கவர் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா சம் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் லீவ் பண்ணியிருக்கலாம். மேபி வந்து நீங்கள் லீவ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி பேசிக்காக எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. நீங்கள் 11th உங்களுக்கு பேசிக்காக இந்த மார்க் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகாது. 12th மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க, மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகேவா? 11th என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்களோ 12th அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களுக்கு டைம் வந்து பற்றிருக்காது. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓவராலாக 100க்கு எவ்வளோ மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். எல்லா பேரும் வந்து கண்டிப்பாக நினச்ச மார்க்கோட நல்ல மார்க் தான் வந்து வரும். கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி திருத்துறாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா?